குட் மார்னிங். இது வந்துட்டு தேர்ஸ்டே மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு டே இன் மை லைஃப் வந்துட்டு எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆகியிருக்கேன். வகுடெடுத்து பொட்டு வச்சு ரெடி ஆகியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுதாங்க, வகுடெடுத்து பொட்டு வைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி இந்த மாதிரி ரெடி ஆகியிருக்கேன். நானுமே ரொம்ப நாளாச்சு வகுடெடுத்து பொட்டெல்லாம் இங்கே வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தாலும் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டை சொல்லியிருப்பீங்க, ரகட் கேர்ள்னு. அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு வகுடெடுத்து பொட்டு வந்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? சரி, இன்றைக்கி வந்துட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ தான் வந்துட்டு எந்திரிச்சேன். அதாவது வந்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் முடிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி அதுக்கப்புறம் பட்டி டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். வாங்க இப்போ வந்துட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு அனுப்புவேன். ப்ளஸ்ஸு காலையிலே போகும்போது குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பேசி அதாவது வந்துட்டு உளறிட்டு இருப்பேன் அவர்கிட்ட. இன்றைக்கி வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு அனுப்பியிருக்கேன். அவரே ஷாக் ஆயிடுவார், நம்ம ஒய்ஃப் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நான் எதுவும் பண்ணுறதில்ல, ஒரு பவுட்ரு கூட அடிக்கிறதில்ல. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டோ பேண்ட்டோ இல்லாட்டி சுடியோ போட்டுட்டு நான் வாட்டுக்கு வந்துட்டு திரிவேன். வீட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகிறது வர்றது இப்படியே வந்துட்டு ஓடிட்டே இருக்குமா. ஒரு என்ன சொல்கிறது, பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறதே என் மனசில் இல்லை. ஆம்பளை பிள்ளை மாதிரியே நான் வாட்டுக்கு திரிவேன். இன்றைக்கி வந்துட்டு இப்படி வந்து ரெடியாக இருக்கிறது எனக்கே என்னமோ மாதிரியா இருக்குது. அதுவும் முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்கிற டாய் கலர்ஸ் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, என்னோட அப்பத்தா. அதை வந்துட்டு நோட் பண்ணிகிட்டே இருக்கும், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தலையெல்லாம் சீவி வகுடெல்லாம் எடுத்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுட்டு போய் நிற்கும்போது அப்படியே பார்க்கும் மேலேயும் கீழேயும், என்னது அப்படின்ட்டு. சாரி கட்டினாவே என்ன திடீர்னு சாரி கட்டியிருக்கா, என்ன திடீர்னு சாரி கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லியே நான் அதனால எனக்கு சாரி மேலே ஆசையில்லாம் போகுது. போங்க, நான் என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை சாரி கட்டினா என்ன சாரி கட்டிருக்கேன்னு கேட்டால் நான் என்னத்த சொல்கிறது. நான் அதான் கேட்டேன், நான் வந்து பொம்பளை பிள்ளை தானே, சாரி கட்டக்கூடாதா? எதுவும் ஆம்பளை பிள்ளை சாரி எடுத்து கட்டின மாதிரி என்ன சாரி கட்டியிருக்க, என்ன சாரி கட்டியிருக்க அப்படின்னு கேட்குறிய அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாட்ட. அப்போ தான் அப்போ நீ எப்போவுமே கட்டவே மாட்டியே தாயே அதையும் கேட்டோம் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு இந்த சுடிதார் போடுறது பிடிக்காது, சாரி கட்டினா தான் வந்துட்டு நல்லா இருக்குது, சாரியில் தான் நீ ஸ்லிம்மாக இருக்க, சுடிதார் போட்டால் வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதில் நான் நல்லா இருக்கேன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாரி வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் அது வந்துட்டு வேர் பண்ணுறது தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பட் நான் அப்படியே ஆப்போசிட், டிஷர்ட்டு பேண்ட்டு சுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மனசுலேயே வந்துட்டு அது இந்த அச்சம் வெக்கம் நாணம் பயிர்ப்பு கீர்ப்பு அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடையாது. நம்ம ஆளுக்கு தெய்வம், நம்ம ஆடு போவோம், நம்ம ஆடு வருவோம். ப்ளஸ் வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. பொரியலுக்குள்ள ஐட்டம் தான் வந்துட்டு இருக்குது. இனிமே தான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வாங்கணும். சரி, இன்னைக்கு சிம்பிளாக வந்துட்டு ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தால் தான் வந்து செஞ்சிருந்தேன் டிஃப்ரெண்ட்டாக. அது தாலுன்னு சொல்கிறதா இல்லை சாம்பார்னு சொல்கிறதானே தெரியல. காலையிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பவுடர் வந்து போட்டு சைட் பை வந்துட்டு சாதம் வந்து வச்சாச்சு. ஆல்ரெடி வந்துட்டு பழைய சாதம் வந்துட்டு அந்த பாத்திரத்தில் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் ஒரு குண்டானில். அதனால சரி அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் சாதம் வந்து வச்சுக்கிட்டேன். பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் போட்டு கழுவிட்டு இதில் வந்துட்டு பருப்பை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தால் வந்து செஞ்சுருந்தேன். தாலுங்கிறத விட பார்த்திங்க அப்படின்னா காயே இல்லாமல் பருப்பு மட்டும் போட்டு சாம்பார் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற லேடீஸ் வந்துட்டு வெரி வெரி கிரேட்டுன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே அதையும் சமாளித்து அன்னையோட டேயை வந்துட்டு ஓட்டுறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பெண்கள். ஆண்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு பக்குவம் வந்துட்டு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே இல்லை அப்படின்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து சமாளிச்சுருவோம். நான் அப்படி தான். எதுவுமே இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை அப்படின்னாலுமே என்னத்தையாவது வச்சு எப்படியாவது வந்துட்டு நான் வந்து சமையல் வந்து செஞ்சுருவேன். ஏன்னா கஷ்ட காலங்களில் வந்துட்டு அந்த மாதிரி வந்து பழகியிருக்கேன். அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஈஸியாக தான் வந்துட்டு தெரியும். சின்ன பிள்ளையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்டு வந்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கஷ்டம், காசு நெருக்கடி. அந்த டைமில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அரிசி வந்துட்டு இல்லை. அப்போ என்ன பண்ணேன்னா ரேஷனில் கொடுத்த பச்சரிசி வந்து இருக்கு இல்லையா, அந்த அரிசியை வந்து வச்சு நான் வந்துட்டு சாதம் வந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தேன்.
ரேஸ் அரிசிலேயும் வந்துட்டு சாப்பிடவும் வந்து செஞ்சோம். சின்ன பிள்ளையில ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ் அரிசி தான். கடை அரிசிலாம் வந்துட்டு அப்போலாம் வந்துட்டு கிடையாது. அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு அதிகமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கடை அரிசி தான். என்னோட ஹஸ்பண்ட் வீட்டு சைடு. அம்மா வீட்டு சைடு வந்துட்டு கடை அரிசியும் இருக்கும், வயல் அரிசியும் இருக்கும், அதுக்கப்புறம் ரேஸ் அரிசியும் இருக்கும். 3 ரைஸுமே வந்துட்டு மாத்தி மாத்தி வந்து சமைப்போம். அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல். இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கடை அரிசி தான் வந்துட்டு குடுக்குறது. ஏன்னா வடிக்கிறதே ஒரு உலக்கு அரிசி. இதில என்னத்த ரேஸ் அரிசிய வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடை அரிசிய வந்து செஞ்சு குடுத்துர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பவுடர் வந்து போட்டு ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டு கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கணக்குகள் வந்து இருக்கும். அத டேட்டு போட்டு எல்லாமே வந்து எழுதி வச்சுருவேன். ஏ டூ இஜெட் ரூ. 1 கூட நான் வந்துட்டு செலவு பண்ணாலும், அத வந்துட்டு கணக்கு எழுதி அட்டன் டயத்துல WhatsAppல ஃபோட்டோ வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அனுப்பிருவேன். நான் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு இருக்கணும். என்னைய யாரும் வந்துட்டு தப்பா வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நெனைப்பேன். ப்ளஸ் என்னோட வேலையில நான் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு இருப்பேன். அதனால காசு வந்து மந்த்லி வந்து குடுக்குற காசுல செலவு கணக்கு எல்லாமே எழுதி டைரியில நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்காருக்கு வந்துட்டு கணக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அனுப்பிருவேன். அனுப்பாம இருக்கவே மாட்டேன். அதேமாரி என்னென்ன செலவு பண்றேனோ ஒரு நாளைக்கு, அந்த காச வந்துட்டு அப்போதைக்கு அப்போ டைரியில வந்துட்டு எழுதி வச்சுருவேன். அத தான் வந்துட்டு இப்பவும் நான் வந்து பண்ணுனேன். பிள்ளைங்களுக்கு காலையிலக்கு வந்துட்டு டிஃபனுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ராகி தான் வந்துட்டு செஞ்சிருந்தேன். ராகி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுல்ல போட்டுட்டு தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இத வந்து வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரளவு வெந்து கெட்டியா வந்ததுக்கப்புறம் இதில பால் வந்து சேர்த்துக்கிறேன், பச்சை பால். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இத வந்துட்டு நல்லா கொதிச்சு திக்கா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டு சர்க்கரையோ, ஜீனியோ, கருப்பட்டியோ போட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு பவுல்ல வந்து குடுத்தோம் அப்படின்னா, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அயர்ன் கன்டென்ட்டு ப்ளஸ் வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அபுதாவ வந்துட்டு மறந்துட்டேன் என்னோட தாய்க்கிழ வீச. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு பவுல்ல வந்து போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் லாஸ்ட்டா அந்த மிச்சம் மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சட்டியில அத வந்து வலிச்சு நான் வந்துட்டு ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் மறுபடியும் போட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட அப்புத்தாவுக்கு கிராண்ட்மாக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கூழ் வந்து செஞ்சேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா வந்துட்டு இருக்கும். இந்த மாரி ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்துட்டு அ அடிக்கடி வந்துட்டு என்னோட ஹெல்த் மிக்ஸ் நம்ம அசு ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த அசு ஃபுட்ஸ்லேருந்து ஹெல்த் மிக்ஸும் வந்து செஞ்சு குடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த ராகி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ராகி வந்துட்டு ரொம்ப புடிக்கும். அதனா கூழ் கிண்டி சாப்பிட்றதுக்காண்டி இல்லாட்டி களி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி இன்னைக்கு கூழ் மாரி செஞ்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ராகி கூழ், ராகி மால்ட் வந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு குடுத்தாச்சு. அவங்க வந்து சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பத்தாவுக்கு வந்துட்டு ஒரு பவுல்ல வந்து மறுபடியும் அதே பவுல்ல வந்து போட்டு அவங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை வந்துட்டு வேகுது. இப்போ பருப்பு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சுட்டு இதில வந்துட்டு நம்ம சாம்பாருக்கு எப்படி கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம் போடுமோ அந்த மாரி போட்டு வெங்காயம் போட்டு இத வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் உப்பு போட்டு. அப்படியே சாம்பார் தான். சாம்பாரு வந்துட்டு காய் போட்டு நம்ம வந்து செய்வோங்க. இது வந்து காய் இல்ல, பருப்பு மட்டுமா போட்டு நான் வந்துட்டு பிளெயின் சாம்பார் எப்படி செய்வோம், அந்த மாதிரி தான் வந்து செஞ்சிருந்தேன். தால் போட்டு. நல்லா இருந்துச்சு ஆனா. எங்க அப்பாட்ட போயிட்டு நான் சொன்னேன், "சாம்பாரான்னு?" கேட்டதுக்கு, "சாம்பார் இல்ல, தால்" அப்படின்னு வந்து சொல்லி எப்படியோ சமாளிச்சேன். இன்னைக்கு ஒரு டே வந்து ஓட்டியாச்சு. பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே இல்ல அப்படின்னாலும் சீக்கிரமா அதை இதையும் வச்சு எப்படியாவது ஒரு சமையல வந்து அன்னைக்கு வந்து செஞ்சுருவாங்க, சமாளிச்சுருவாங்க. அதுலலாம் வந்துட்டு பெண்கள வந்து அடிச்சுக்க ஆளே இல்ல. பயங்கர கில்லாடி தான் நம்மலாம். என்ன அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்ல அப்படின்னாலுமே வந்துட்டு, ரசம் வந்து வச்சுருவோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வயக்காடு, காட்டுகள்ல வீட்ல இருக்கிற முருங்கைக்கீரை இத வச்சு பொரிச்சு, எண்ணத்தையோ ஒரு சுடு தண்ணிய ஊத்தி கஞ்சிய வச்சாவது நம்ம வந்து சாப்ட்ருவோம். இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு காயுமே இல்ல அப்படின்னா, சூப்பரா நம்ம வீட்ல இருக்கிற முருங்கைக்கீரைய பறிச்சு, உப்பு போட்டு தண்ணி தெளிச்சு, வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, சோத்த வடிச்சு, தண்ணிய ஊத்தி சோத்து தண்ணிய உப்ப போட்டு கரைச்சு குடிச்சு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அத விட சிறந்த சாப்பாடு வேற எதுவுமே இல்லைன்னு நான் நெனைப்பேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, முட்டை வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து எடுத்து அங்கிட்டு வந்துட்டு உடைக்க வச்சுட்டேன் பிள்ளைங்கள்ட்ட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் சோம்பு தூள் வந்து சேர்த்துட்டு, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு இத வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். முட்டை வந்துட்டு அவிச்சிட்டு இந்த மாரி மசாலா மாரி போட்டு அவங்களுக்கு வந்து குடுத்தேன். போட்டேன். ஆனா, இதில என்ன போட மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு போட மறந்துட்டேங்க. சுத்தமா உப்பே போடாம மறந்துட்டேன். நான் வந்து குடுத்துட்டேன். பிள்ளைங்களும் வந்து ஸ்கூலுக்கு கொண்ட்டு போயிட்டாங்க. என்னோட அப்பத்தாவுக்கும் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி எல்லாம் குடுத்தாச்சு.
நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிடும்போது தான் வந்து பார்க்குறேன், "என்னடா இது உப்பே இல்ல" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, "ஐயய்யோ! உப்பு போட மறந்துட்டோமே" அப்படின்ட்டு. நீங்களும் இந்த மாரி சமைக்கும்போது ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பாடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு உப்பே போடாம இன்னைக்கு வந்து சமைச்சு குடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரே சிரிப்பு. என்னன்னு சாப்பிட்டுச்சுங்களோ என்னமோ அப்படின்ட்டு. ஆனா சாம்பார்ல வந்துட்டு கரெக்ட்டா இருந்துச்சு உப்பு. இது மட்டும் வந்துட்டு உப்பே இல்ல. காரம் எல்லாமே இருக்கு. ஆனா உப்பு சுத்தமா இல்ல. என் பிள்ளைங்க வந்துட்டு சொன்னுங்க, "என்னம்மா உப்பே போடாம முட்டை வந்து வச்சிருக்கீங்க" அப்படின்னாங்க ஈவினிங் வரும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு தாலுக்கு வந்துட்டு லைட்டா வந்துட்டு பெருங்காயத்தூள், லாஸ்ட்டா வந்துட்டு பூண்டு வந்து தட்டி போட்டு நான் வந்துட்டு இறக்கிட்டேன். ஏன்னா கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும் இல்லையா? அதனால பூண்டும் கொஞ்சம் பெருங்காயமும் வந்து போட்டு, நம்ம வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இறக்கிற வேண்டியது தான். சூப்பரான தால் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இது தால்ன்னு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க சாம்பார்ன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. எதையோ ஒண்ணு வச்சாச்சு இன்னைக்கு முதல்ல. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, முட்டையும் வந்துட்டு மசாலா வந்து போட்டாச்சு. உப்பே இல்லாம. சுத்தமா லாஸ்ட் வரைக்கும் ஞாபகமே இல்ல. டேஸ்ட் பண்ணி நான் வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு இப்ப பேக் பண்ணியாச்சு. சாதமும், அதுக்கப்புறம் தாலும் வச்சு, முட்டை வச்சு லஞ்ச் பாக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணிட்டு, அதேமாரி என்னோட அப்புத்தாவுக்கும் சேம் இதே மாரி பேக் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ராகி கூழ் வந்துட்டு இந்த குட்டி டிஃபன் பாக்ஸ்ல வந்து இந்த சைட்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்ப பிள்ளைங்களும் வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல வந்துட்டு விட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு வீடியோ பாருங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு போட ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஐடியாஸ் வந்துட்டு இருந்துச்சுனாலும், அதையும் வந்து கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய். டேக் கேர்.